ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சாம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சில் வாட்டரில் போட்டு வச்சிடலாம். அப்போ தான் கலர் மாறாமல் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுடுறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு செவக்கணும். இப்போது கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுடலாம். இப்போது நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு உருளைக்கிழங்கு மட்டும் போடணும். ஏன்னா உருளைக்கிழங்குலேயே தண்ணி இருக்கிறனால அதுலேயே வெந்துடும். நம்ம தண்ணி தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இப்போ நல்லா பெரட்டி விட்டுறலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போது உருளைக்கிழங்கு நல்லா பெரட்டி விட்டுடலாம். சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அதுலேயே நல்லா வெந்துடும். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். 5 மினிட்ஸ்லேயே நல்லா ட்ரை ஆகிடுச்சு, வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.